ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? போயிருமா, நான் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறேன், போயிடு. என்ன பிரச்சனை? என்கிட்ட சொன்னா தானே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உலகத்திலே யார் முக்கியன்ற கேள்வி வந்துச்சுமா. நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என் ஒய்ஃபு தான் முக்கியம்னு சொன்னேன். அவங்க யாருமே நம்பலம்மா. நீ நிதானமாக இருக்கிறதுனால உன் பொண்டாட்டி மேலே இருக்க பயத்தில் இப்படி பேசுகிற. சரக்கு அடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேசுவியான்னு கேட்குறாங்கம்மா. நான் எவ்வளோ குடித்தாலும் இதே தாண்டா சொல்லுவேன்னு சொன்னேன். அப்பவும் அவங்க நம்பலம்மா. என்னையே சேலஞ்சுக்கு கூப்பிட்றாங்கம்மா. சேலஞ்சுக்கு கூப்பிட்றாங்க. என்ன சேலஞ்சுங்க? உன்னால் ஆஃப் அடிக்க முடியும்ல? ஆஃப் அடித்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லு, அப்போ நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க? ஆஃப் அடிச்சுட்டு சொல்லுங்க. அதில் தாம்மா ஒரு சின்ன பிரச்சனை. இந்த காம்படிஷனே கோவாவில் ஒரு பப்பில் தான் நடத்துவேன்னு சொல்கிறாங்கம்மா. கோவாவோ கீவாவோ எங்கேனாலும் நீங்க போறீங்க, ஜெயிக்கிறீங்க. நீங்க ஜெயிக்கிறதா எனக்கு முக்கியம். இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். மணி எத்தனை? 9. டெய்லி இப்படி ஆபீஸ்ல இருந்து 9 மணிக்கு வந்தீங்கன்னா நான் போங்கன்னு போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய்வேன், பாத்துக்கோங்க. என்ன பயமா இருக்கா? அந்த பயம் இருக்கணும். டெய்லி 6 மணிக்கு முடிகிற ஆபீஸ்ல இருந்து 9 மணிக்கு வீட்டுக்கு வர்றது. நான் வீட்டுல விட்டுட்டு போயிட்டா எல்லா வேலையும் ஒத்தையில பாக்கணும்னு பயம் வந்துருச்சா? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஐயோ ஐயோ, என் வாய் இருக்கே, என் வாய். என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இன்னைக்கு தாண்டி என் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டேன். டெய்லி வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக போகிறதுனால என் பொண்டாட்டி சண்டை போடுறா. அதனால இனிமேல் சரியான டயத்துக்கு விடுங்க, இல்லைன்னா இந்த வேலைக்கே நான் வரல, வேற ஒரு ஆளை வேலைக்கு போட்டுக்கங்கன்னு சொன்னேன்டி. அந்த ஆள் இன்னைக்குன்னு பார்த்து உன்னை இனிமேல் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னானே. அவசரப்பட்டுட்டேனே, அவசரப்பட்டுட்டேன்.